வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். பீகாரில் நடந்த வாக்கு திருட்டை விரைவில் அம்பலப்படுத்துவோம் என காங்கிரஸ் எம்பி கே.சி. வேணுகோபால் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கவலையளிப்பதாக உள்ளது என கூறிய அவர், தரவுகளை சேகரித்து முழுமையான பகுப்பாய்வு மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். நாட்டில் வளர்ந்து வரும் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். தில்லி கார் குண்டுவெடிப்பு மற்றும் ஜம்மு காஷ்மீர் குண்டுவெடிப்பு மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி எனவும் இதற்கு பொறுப்பேற்பதிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவித்த அவர், சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கான கழிப்பறை வசதியுடன் கூடிய ஓய்வு அறைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதத்தில் எஸ்ஐஆர் படிவம் எப்படி சென்று சேரும் என கேள்வி எழுப்பிய விஜய், இதனால் அதிகம் பாதிக்கப்பட போவது உழைக்கும் மக்களும் ஏழைகளும் தான் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் என நான் நம்பவில்லை என தெரிவித்த அவர், கூட்டணி விவகாரத்தில் தாவேகாவுடனான கூட்டணிக்கு முயற்சி செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமாக பேட்டிங்கில் பாதியிலேயே வெளியேறிய நிலையில் அதிகபட்சமாக கே.எல். ராகுல் 39 ரன்கள் எடுத்தார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.